ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோல்டு சீட் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சில டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிகமான கிராம் சேர்க்க முடியும், கோல்டும் சேர்க்க முடியும். அது நல்ல ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டு சீட் ஸ்கீம். ஸோ நம்ம கோல்ட் ஷீட்டு வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம போடுவோம். ஒரு நல்ல ஷாப்பு, ஒரு பெஸ்ட்டான ஷாப்பை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி நீங்களும் ஒரு பெஸ்ட்டான ஷாப்பை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அந்த கோல்டு ஷீட்டு நம்ம போடுறதுல வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேரெக்டு, ஒன்று வந்து ஆன்லைன் ஆப் மூலயமா. ஸோ நான் வந்து டேரெக்ட் வேணான்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஷாப்னால் அதில் கண்டிப்பாக ஒரு ஆன்லைனில் ஆப் வச்சுருப்பாங்க. அது ஓகே, நம்பிக்கையானதானாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அதை செலக்ட் பண்ணணுன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டு, ஆன்லைன் ரெண்டுத்தில் நீங்கள் ஆன்லைனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு 2000 இல்லை 5000 அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட், உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு 2000 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதை வந்து ஒரு 2000 2 சீட்டாக போடுங்க. ஒரே சீட்டாக 2000 நீங்கள் போட வேணாம். 2 சீட்டாக ஏன் போடுங்க? இல்லை அப்படி இல்லையா, 500 4 சீட்டாக கூட போடலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எல்லா நகை கடையிலையும் 500 வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 சீட்டாக கூட அதை போடலாம். இப்போ 5000 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நீங்கள் வந்து 1000ல் 2 சீட்டும், 500ல் ஒரு 6 சீட்டும், 5000 நீங்கள் இப்படி பிரித்து போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு டிப்ஸ்லேருந்து தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இப்போது எல்லா நகை கடையிலையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ், விதிகள் வச்சுருப்பாங்க. இப்போது ஆன்லைனில் இப்போ டேரெக்டாக நீங்கள் போயிட்டு பே பண்ணணுன்னா, ஒரு மந்த்தோட 10 டேஸ்க்குள்ளே, ஃபஸ்ட்டு 10 டேஸ் இல்லைனா 15 டேஸ்க்குள்ளே அதை பே பண்ணணுன்னு அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அதை பார்க்கும்போது அவங்க வச்சுருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, அதில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஒரு மந்த் ஃபஸ்ட்லேருந்து அந்த மந்த் எண்டுக்குள்ளே லாஸ்ட் டேட் வரைக்கும் பே பண்ணணுன்னு அந்த இது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா, மந்தில் ஒரு சீட்டு வந்து ஒரு டைம் தான் பே பண்ண முடியும்னு அவங்க ஒரு கண்டிஷனும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதில் சேர்ந்தீங்கன்னா, இப்போது என்ன அதில் ஆஃபர்னால், ஒரு ஃபஸ்ட்டு டேட்லேருந்து லாஸ்ட்டு டேட் வரைக்கும் நீங்கள் பே பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 2000 சீட்டு போட்டிருக்கீங்கன்னா, இப்போது ஒரு மந்தோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிட்லேயோ ஒரு 500 ஒரு 1000 ஏதோ இருக்குன்னா, நீங்கள் அந்த சீட்டை வந்து பிரித்து போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் அதில் ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணிடலாம். மீதி ஒரு 1000 உங்களுடைய மற்ற நீட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ மந்த் எண்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த டைமில் பே பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, நம்மளால் ஒரு 2000 தான் போட முடியும், இல்லை ஒரு 5000 போட முடியும், இல்லை ஒரு 10,000 போட முடியும், இல்லை அப்படி இல்லை 1000 போட முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா, இப்போது ஒரு மந்தில் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் உங்கள் எல்லா செலவுகளையும் நீங்கள் முடிச்சுடுவீங்க. முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் மீதி அமௌண்ட் ஏதாவது இருக்கும். அப்போது அந்த அமௌண்ட்டை வந்து கூட நீங்கள் நகைச்சீட்டில் பே பண்ணுற மாதிரி, இப்போ 2000 போடுற இடத்துல கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 சேர்த்து போடலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதனால் இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் பே பண்ணுறதுனால டெய்லி நமக்கு ரேட் வந்து எஸ்எம்எஸில் வந்துட்டுருக்கும். அப்படி வரும்போது ஒரு நாள் லோ ப்ரைஸாக இருக்கும். அன்றைக்கி உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்து ஒரு 1000 2000 3000 ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறீங்கன்னா, நகைச்சீட்டை பிரித்து போட்டிருப்பீங்க இல்லையா, 1000 500 அப்படி இப்படின்னு. அப்போது நீங்கள் பே பண்ணும்போது லோ ப்ரைஸாக இருக்கும்போது உங்களுக்கு அதிக கிராம் ஆட் ஆகும். அப்போது வந்து ஹை ப்ரைஸாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அப்போது ஒரு மிடில் ஒரு ப்ரைஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, இந்த பெனிஃபிட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது.
ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொத்தமான பேமெண்ட் நீங்கள் கட்டக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. இங்கே கொஞ்சம் ரிலீஃபாக, இன்றைக்கி ரூ. 1000 இருக்குது கட்டிடுவோம். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ரூ. 1000 இருக்குது கட்டிடுவோம். பிறகு ஒரு 2 டேஸ் கழிச்சு ஒரு ரூ. 500 இருக்குது கட்டிடுவோம். அப்படின்னு ஒரு மந்தில் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் அதை பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அது கொஞ்சம் உங்கள் பேர்டன் இல்லாமல், ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 5000 போட்டிருக்கோன்னா, 5000 கட்டணுமா அப்படின்னு யோசனை பண்ண தேவையில்லை. அதை நீங்கள் பிரித்து போட்டிருக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதன் மூலயமா நீங்கள் அதிக அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதிக கிராம் நகைகளும் நீங்கள் சேமிக்க முடியும். இந்த மெத்தடை நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எப்படின்னா, கம்மியான ரேட் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கிராம் ஆட் ஆகும். அதனால் நீங்கள் இப்போ ஒரு 5000 நீங்கள் ஒரு சீட்டை போட்டுட்டு டைரெக்டாக ஏன் வேண்டான்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் 5000 சீட் போட்டிருக்கீங்க, இல்லை 2000 சீட் போட்டிருக்கீங்கன்னா, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒன்ஸ் கடைக்கு நீங்கள் போய் அதை பே பண்ணிட்டு வரணும். பட் ஆன்லைன்லலாம் எப்போல்லாம் உங்களுக்கு பணம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் 500 1000 பிரித்து சீட்டை போட்டு வச்சுருக்கும்போது நீங்கள் அதை பே பண்ணால் உங்களுக்கு வசதியாகவே இருக்கும். பேமெண்ட் ஸ்ட்ரகிள் இருக்காது, கிராம் உங்களுக்கு ஆட் ஆகும், ஒரு மந்த் ஃபுல்லாக டைம் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இதுக்கு முன்னாடியும் எங்கள் ஊரில் இருக்க ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான நகை கடையில் தான் நான் ஆன்லைனில் பே பண்ணுறேன். நான் இந்த மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி இதேமாரி சீட்டு போட்டு வாங்கியிருக்கேன். இப்பயும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த டைம் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் ஒரு 7000 சீட்டு போட்டிருக்கேன். அதை 4000 1000 சீட்டாக 4 சீட்டு போட்டிருக்கேன். 3000 எப்படி பிரித்து போட்டிருக்கேன்னா, 500 6 சீட்டு போட்டிருக்கேன். அப்போ மொத்தம் 10 சீட்டு, 7000க்கு 10 சீட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் நான் ஒரு மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு 2000 இருக்கலாம் பே பண்ணிவிடுவேன். அப்புறம் எனக்கு நடுவில் நிறைய முக்கியமான ஒரு 10 தேதிக்குள்ளே 20 தேதிக்குள்ளே எனக்கு முடிய வேண்டிய செலவுகள்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் முடிச்சுக்கிட்டு மந்த் எண்டுக்குள்ளே நான் மீதி இருக்க அமௌண்ட்டையும் பார்த்து எப்பப்பெல்லாம் எனக்கு பேமெண்ட் கிடைக்குதோ, அது பே பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அப்போல்லாம் நான் பே பண்ணி நான் ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரகிள் இல்லாமல் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பண்ணி நான் நகையும் அதிக கிராம்ஸில் நகையும் வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.